ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 2ல் இருக்க ப்ரோஸ் இந்த ட்ரீஸ் வாக்டு தான். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் டாபிக். ஸோ செக்ஷன் 1ல் வந்து ஒன் மார்னிங் while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tendril of a creeping vine trailing nearby. As we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. லெசனோட ஆத்தர் வந்து ரஸ்கின் பாண்ட். ஸோ அவர் வந்து ஒரு மார்னிங் டைமில் வந்து அவரோட கிராண்ட்ஃபாதரோட வந்து இட்ஸ் லைக் வெரண்டா ஸ்டெப்ஸில் வந்து உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அவர் ஒரு டென்ட்ரில், அதாவது டென்ட்ரில்னால் வந்து ஒரு கொடின்னு அர்த்தம், கொடி சுரல்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து வீட்டிலனா வந்து இந்த மல்லிகைப்பூ, அப்புறமா வந்து இந்த பிரண்டை, அந்த மாதிரிலாம் செடி வளர்க்குறப்போ அது வந்து அப்படியே அந்த கொடியிலே அப்படியே சுற்றிட்டு போகும்ல. ஸோ அது மாதிரி வந்து தரையில் அப்படியே போகிற மாதிரி ஒரு க்ரீப்பிங்னால் வந்து தரையில் படர்ந்து போகக்கூடிய பிளான்ஸை. ஸோ அந்த மாதிரி வந்து பக்கத்தில் வந்து போயிட்டு இருந்த அவர் ஆத்தர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஆஸ் வி சாட் தேர் இன் த சாஃப்ட் சன்ஷைன் ஆஃப் அ நார்த் இண்டியன் வின்டர். ஸோ வந்து அவர் வந்து அங்கே காலை பொழுதில் வந்து நல்லா அப்போ தானே சன்ரைஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு சாஃப்டான சன்ஷைன், ரொம்ப அப்படியே வெயிலாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சூரிய வெளிச்சமாக இருந்துச்சு. நார்த் இண்டியன் வின்டர் டைம். ஸோ நார்த் இண்டியன் வின்டர்னால் இது வந்து உத்தரகாண்ட் நடக்குதுன்றால அவங்க நார்த் இண்டியன் வின்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வின்டர் சீசன். ஐ சா த டென்ட்ரல் மூவிங் ஸ்லோலி டுவர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர். ஸோ அவர் பார்க்குறப்போ வந்து இந்த டென்ட்ரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராண்ட்ஃபாதர் கிட்ட நகர்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த டென்ட்ரல் வந்து அவருடைய காலையே டச் பண்ணுற அளவுக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. தெர் இஸ் ப்ராபப்ளி a scientific explanation for the plant's behavior, something to do with the light and warmth perhaps, but I like to think it moved across the steps simply because it wanted to be near grandfather. One always felt like drawing close to him. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து கிராண்ட்பாவோட ஃபீட்டை டச் பண்ணதுக்கு வந்து மேபி அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கலாம், அறிவியல் பூர்வமான ஒரு அதுக்கான ஒரு விளக்கம் இருக்கலான்னு சொல்கிறாங்க பிளான்ட்ஸ் பிஹேவியருக்கு. பிகாஸ் பிளான்ட்ஸோட பிஹேவியர் வந்து டார்க்லேயும் சரி, வெளிச்சமாக இருக்கிற இடத்துலையும் வெளிச்சம் இல்லாத இடத்துலையும் வந்து இட்ஸ் லைக் டிராஸ்டிக்கலி ரொம்ப வந்து ஒரு பெரிய வேறுபாடே இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ சம்திங் டு டூ வித் லைட் அண்ட் வார்ம் பராப்ஸ். ஸோ லைட்டு, ஸோ அந்த சூரிய வெளிச்சத்துலேயும் அந்த வெப்பத்துலேயும் வந்து அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. பட் ஐ லைக் டு திங்க் இட் மூவ் அக்ராஸ் த ஸ்டெப்ஸ் சிம்ப்ளி பட் இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். நான் வந்து அந்த ஸ்டெப்ஸை எடுத்து நகர்ச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். பார்த்தா அது எங்கள் கிராண்ட்ஃபாதர் கால்கிட்டே போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. ஒன் ஆல்வேஸ் வெல் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். ஸோ வந்து அந்த பிளான்ட் வந்து கிராண்ட்பா கிட்ட போகணுன்னு தான் நினச்சிருக்கு போல் அப்படி சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் when I sat by myself beneath a tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. ஸோ வந்து ரஸ்கின் பாண்ட் என்ன சொல்கிறாருன்னா வந்து அவர் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்றப்போ வந்து அவர் மட்டும் தனியாக உட்கார்றப்போ அவருக்கு லோன்லியாக இருக்கும். ஆனால் அவருடைய கிராண்ட்ஃபாதர் வந்து அவர் கூட ஜாயின் பண்ணுறப்போ உட்கார்றதுக்கு ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு பிளேஸே வந்து அந்த அட்மாஸ்பியரை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாப்பி பிளேஸாக மாறிடும்னு சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபாதர் had served many years in the Indian forest service and it was natural that he should know trees and like them. ஸோ அவரோட கிராண்ட்ஃபாதர் வந்து ஐஎஃப்எஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. லிட்ரலி வந்து நிறைய வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நேச்சுரலாகவே வந்து ஒரு பிளான்ஸோட பிஹேவியர், ஒரு ட்ரீஸோட பிஹேவியர், அவருக்கும் அந்த ட்ரீஸ்க்கும் இருக்க ஒரு கனெக்ஷன் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வந்து வி காண்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். நார்மல் பீப்புளுக்கோ ட்ரீஸ்க்கோ இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் விட. ஸோ அதனாலே மேபி அந்த டென்ட்ரல் வந்து அவர்கிட்ட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around, lime, mango, orange and guava, also eucalyptus, jacaranda and Persian lilacs in the fertile Doon Valley. Plants and trees grew tall and strong. ஸோ அவர் வந்து அவருடைய ரிட்டைர்மெண்ட்டில் வந்து தேராதூன்றது வந்து உத்தரகாண்டில் இருக்குது. ஸோ உத்தரகாண்டில் இருக்க தேராதூனில் அவர் கட்டல, அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் தேராதூன்லேருந்து கொஞ்சம் வெளியில் நகர்ப்புற எல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எல்லையில், அந்த டிஸ்ட்ரிக்டோட எல்லையில் அவர் கட்டியிருக்காரு ஒரு பங்களா. ஸோ அதை சுற்றி வந்து அவர் நிறைய ட்ரீஸை பிளான் பண்ணியிருக்காரு. இது மாதிரி லைம், எலுமிச்சை பழம், அந்த ட்ரீ, நெக்ஸ்ட் அந்த மேங்கோ ட்ரீ, அப்புறமா வந்து ஆரஞ்ச் அண்ட் கோவா அண்ட் ஆல்சோ வந்து ஒரு யூக்கலிப்டஸ்னால் வந்து தைல மரம் அண்ட் ஜக்கரண்டான்றது வந்து மோஸ்ட்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அது வந்து வெடங்குருணின்ற மரம். ஸோ அதோட பிக்சரும் கொடுத்துருக்கேன். இட்ஸ் லைக் வந்து வின்டர் ஆட்டம் சீசனில் அது மாதிரி வரும், பர்பிள் கலரில் இருக்கும். அண்ட் தென் வந்து பர்ஷியன் லைலாக்ஸ். ஸோ யூக்கலிப்டஸ்னால் வந்து தைல மரம், அதே மாதிரி வந்து
ஜகரண்டா அப்படின்னா வந்து வெடங்குருணி மரம்னு அர்த்தம். பர்ஷியன் லைலாக்ஸ்னால் வந்து பாரசீக இளஞ்சிவப்பு மரம்னு அர்த்தம். ஸோ அதுவும் வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் தான் இருக்கும். இந்த ரோட் சைட்லலாம் வந்து இந்த இந்தியா சவுத்தில் பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் நார்த் சைடில் வந்து ஷோராக நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் கொஞ்சம் கிட்டே போகிறப்போ அது நல்லா அழகாக இருக்கும். அதான் கொடுத்துருக்காரு, அதுவும் வளர்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்டைல் டூன் வேலி. ஸோ டூன் வேலின்றது ஒரு கார்வாய். அந்த வேலி வந்து எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் தான் இருக்குது. அதோடைய பிக்சரை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்டைலுன்றது வந்து அங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து ஒரு பயிர் இல்லைனா வந்து ஒரு நெல் எதனா ஒரு செடி எதனா ஒரு பிளான்ட்ஸ் இல்லைனா க்ராப்ஸை வந்து நம்ம ஒரு நிலத்தில் நம்ம வந்து விதைக்கிறோன்னா அந்த மண் ஃபஸ்ட்டு ஃபர்டைலாக இருக்கணும். ஸோ ஃபர்டைலுன்றது அந்த மண்ணில் வந்து அந்த செடிக்கு தேவைப்படுற எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கணும். இப்போது சும்மா வந்து நம்ம ஆற்று மணல் அது மாதிரிலாம் பண்ணால் வந்து அதில் நியூட்ரியன்ஸ் இருக்காது. ஸோ வந்து அந்த பிளான்ட்ஸ் வந்து வளர்கிறதுக்கு வந்து அதுக்கேற்ற மினரல்ஸும் நியூட்ரியன்ஸும் கிடைக்காது. ஸோ அது வந்து வளராது. ஸோ அதே மாதிரி வந்து ஆனால் ஃபர்டைலுன்றது அந்த மண்ணில் வந்து அந்த ஒரு செடிக்கு தேவைப்படுற எல்லா சத்தும் அந்த மண்ணில் இருக்கணும். அதுதான் வந்து ஃபர்டைல். ஸோ அந்த டூன் வேலி வந்து அவ்வளோ ஃபர்டைலாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் க்ரூ டால் அண்ட் ஸ்ட்ராங். அதில் வந்து பிளான்ட்ஸ் ட்ரீஸ்லாம் வந்து செடி மரம் எல்லாமே வந்து உயரமாக நல்லா ஸ்ட்ராங்காக வலிமையாக வளருதுன்னு சொல்கிறாரு. தேர் வேர் அதர் ட்ரீஸ் இந்த காம்பவுண்ட் பிஃபோர் த ஹவுஸ் வாஸ் பில்ட், இன்க்ளூடிங் அன் ஓல்ட் பீப்புள் தட் ஹேட் ஃபோர்ஸ் இட்ஸ் வே த்ரூ த வால்ஸ் ஆஃப் அன் abandoned அவுட் ஹவுஸ், நாக்கிங் த பிக்ஸ் டவுன் வித் இட்ஸ் விகரஸ் க்ரோத். ஸோ வந்து இவர் இந்த வீடு பங்களாவை கட்டுறதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடியும் சில வந்து மரம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி தே ஆர் டெல்லிங் தட் பீப்புள் ட்ரீ. ஸோ பீப்புளெலாம் இட்ஸ் லைக் அப்கமிங்லாம் அந்த ஒரு போயம் வரும் ட்ரீஸ். ஸோ அதுலேயே கொடுத்துருப்பாங்க பீப்புள்னால் வந்து அரச மரம் இல்லைனா போதி மரம். ஸோ அந்த மரம் வந்து தட் ஆர் ஃபோர்ஸ் இட்ஸ் வே த்ரூ த வால்ஸை. ஸோ அது வந்து நல்லா செவுத்தை ஒட்டி வளர்ந்துருக்கு. எந்த செவருனா வந்து அங்கே வந்து ஒரு அபேண்டன்ட் அவுட் ஹவுஸ் இருக்குது. அபாண்டட்னா வந்து பராமரிப்பே இல்லாத ஒரு அவுட் ஹவுஸ். இப்போது நம்ம வந்து இப்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கவங்களாம் வந்து ஒரு வீடு வச்சுருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து அந்த அபாண்டன்ட் அவுட் ஹவுஸ்னால் பராமரிக்கப்படாத அந்த அவுட் ஹவுஸ்க்கு அந்த வாலில் தான் வந்து இந்த பீப்புள் ட்ரீ இந்த அரச மரம் வந்து வளர்ந்துட்டுருக்கு சொல்கிறாங்க. நாக்கிங் த பிரிக்ஸ் டவுன் வித் இட்ஸ் விகரஸ் க்ரோத். அப்படியே லிட்டரலாக வந்து அந்த பிரிக்ஸ்னால் வந்து ஸோ அந்த செங்கல் வச்சு தானே கட்டியிருப்பாங்க அந்த அவுட் ஹவுஸு. அதே தள்ளுற அளவுக்கு நல்லா விகரஸாக நல்லா பலமாக வந்து அந்த செடி வளர்ந்துருக்கு அப்படி சொல்கிறாங்க. அந்த மரம் வளர்ந்துருக்கு கிளைகள். பீப்புள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆஃப்ஸ். ஸோ பீப்புள் ட்ரீ அரசு மரம்ன்றது நல்ல ஒரு ஷோ ஆஃப் ஆன மரம். ஷோ ஆஃப்னால் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஸோ ஏஸ்தெட்டிக்காக இருக்கணும் அந்த பிளேஸு, கொஞ்சம் வந்து அழகாக இருக்கணும், அதுக்காக வந்து நம்ம பீப்புள் ட்ரீயை வைக்கலான்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் ஈவன் கிவ் சம் அது கீழே உட்காந்தா நல்லா வந்து காத்தோட்டமாகவும் இருக்கும். அண்ட் தென் ஈவன் வென் தெர் இஸ் நோ ப்ரீஸ் தேர் ப்ராட் செஸ்டட் ஸ்லிம் வேஸ்டட் லீவ்ஸ் வில் ஸ்பின் லைக் அ டாப்ஸ் டிட்டர்மைண்ட் டு அட்ராக்ட் யுவர் அட்டென்ஷன் அண்ட் இன்வைட் யூ இன் டு த ஷேட். ஸோ தான் நான் சொன்னேன். ஸோ ஈவன் தான் அந்த இடத்துல காற்றே இல்லைனாலும் காற்று அடிக்கலைனாலும் அதோடைய ப்ராட் செஸ்டட் நல்லா வந்து எப்படி சொல்கிறது, அந்த செடியோடைய இலையெல்லாம் வந்து அப்படியே நீட்டமாக நல்லா வந்து பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்லிம் வேஸ்டட் லீவ்ஸை வில் ஸ்பின் லைக் டாப்ஸ் டிட்டர்மைண்ட் டு அட்ராக்ட் யுவர் அட்டென்ஷன். அது காற்று இல்லைனாலும் அது வந்து கொஞ்சம் இருந்த காற்றுலேயே வந்து நல்லா வந்து அந்த இலைகள்லாம் சுற்றும்னு சொல்கிறாங்க. நம்மளோட அட்டென்ஷனை வந்து அதை அட்ராக்ட் பண்ணும் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் இன்வைட் யூ இன்டு தி ஷேட். ஸோ நம்மளுக்கு வந்து காற்றோட்டமாக இல்லைனாலும் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்றப்போ நல்லா நிழலாகவும் காற்றோட்டமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் தட் லீவ்ஸ் அதோடைய ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. ப்ராட் செஸ்டட் ஸ்லிம் வேஸ்டட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராண்ட் மதர் ஹேட் வாண்டட் த பீப்புள் ட்ரீ கட் டவுன் பட் கிராண்ட் ஃபாதர் ஹேட் செட் லெட் இட் பி வி கேன் ஆல்வேஸ் பில்ட் another அவுட் ஹவுஸ். ஸோ ஆனால் கிராண்ட் மதருக்கு வந்து அது கட் பண்ணணும் அப்படி தான் வந்து ஒரு ஆசை இருந்துச்சு. ஆசைன்னு இல்லை, அது கட் பண்ணிவிட்டு வேறு எதுனா அந்த இடத்துல பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் கிராண்ட் ஃபாதர் என்ன சொன்னார்னா அது அப்படியே இருக்கட்டும், நம்ம எப்போ வேணுனாலும் அந்த அவுட் ஹவுஸ் இன்னொரு அவுட் ஹவுஸை நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். Grandmother didn't mind trees, but she preferred growing flowers or was constantly ordering catalogs and seeds. ஸோ கிராண்ட்ஃபாதர் மாதிரி வந்து கிராண்ட்மதருக்கு வந்து இந்த ட்ரீஸ் மேலே அவ்வளோ ஒரு அப்சஷன் இல்லை, அவ்வளோ ஒரு ஈர்ப்பு கிடையாது. கிராண்ட்மதருக்கு வந்து ஃப்ளவர்ஸ் பிடிக்கும். ஃப்ளவர்ஸ் நல்லா கார்டனிங் பண்ணுறது அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு ஆர்டர் பண்ணுவாங்க சீட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃப்ளாரிங் கார்டனிங் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டுருக்காங்க. Grandfather helped her out with the gardening not because he was crazy about flower garden but because he liked watching butterflies, and there is only one way to attract butterflies, and he said that is to go
grow flowers for them. ஸோ வந்து கிராண்ட்ஃபாதர் வந்து கிராண்ட்மதருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு கார்டனிங் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னா வந்து அவருக்கு வந்து ஃப்ளவர்ஸ் பிடிக்கும், கார்டனிங் பண்ணுறது பிடிக்கும். அதெல்லாம் ரீசன் கிடையாது. அவருக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸை பார்க்குறதுக்கு பிடிக்கும். லைக் வாட்சிங் பட்டர்ஃப்ளைஸ். அவருக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரே ஒரு வழி ஒரு பட்டர்ஃப்ளைஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்குனா வந்து அது மோஸ்ட்லி ஃப்ளவர்ஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல வரும் தேன் குடிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து கிராண்ட்மதருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு கார்டனிங் பண்ணுறதுக்கு. ஸோ there is only one way to attract butterflies. He said that this is to grow flowers for them. ஸோ அண்ட் தென் டூயினை கொடுத்துருக்காங்க. இந்தியாஸ் மோர் தேன் 17,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து மொத்தமாக இட்ஸ் லைக் மோர் தேன் 17,000க்கும் மேலே வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 இருக்குங்க ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஆண்ட்ரிஷியம் கைனிஷியம். ஆண்ட்ரிஷியம்ன்றது நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். சில பிளான்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா பூவே பூக்காது, ஆனால் சில பூ டேரெக்டாக காய்க்கும் அந்த மாதிரி. ஆனால் சில செடிலாம் வந்து சில பிளான்ட்ஸ்லாம் வந்து பூ பூக்கும். ஸோ இந்தியாவில் மொத்தமாக 17,000 ஸ்பீஷீஸ் பிளான்ட்ஸ் கிடையாது, அதோடைய வகைகள். அதில் எவ்வளோ பிளான்ட்ஸ் வேணால் இருக்கும், அவ்வளோ ஸ்பீஷீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வித் மோர் தேன் 5,000 ஸ்பீஷீஸ், நியர்லி 1/3 ஆஃப் த டோட்டல் ஃப்ளோரா ஆஃப் இந்தியா, ப்ராபப்ளி ஹேஸ் த ஹையஸ்ட் டைவர்சிட்டி இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்தியாவில் 17,000 ஸ்பீஷீஸ்க்கு மேலே ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு வித் மோர் தேன் அந்த 17,000 ஸ்பீஷீஸில் 5,000 ஸ்பீஷீஸ் தமிழ்நாடுல மட்டும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹோல் இந்தியாவில் இருக்க ஃப்ளோரா அண்ட் ஃபோனா. ஸோ அந்த ஃப்ளோராவில் வந்து ஆக்சுவலாக ஃப்ளோரா அண்ட் ஃபானா சொல்லுவோம். ஃப்ளோரானா வந்து அந்த ஃப்ளவர்ஸ் அந்த ரிலேட்டட், ஃபானானா வந்து அந்த அனிமல்ஸ் ரிலேட்டட். ஸோ இந்தியாவில் டோட்டல் ஃப்ளோராவில் 1/3 மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3/3 ஒரு பங்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி ஹஸ் த ஹையஸ்ட் டைவர்சிட்டி இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் டைவர்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்னா வந்து தமிழ்நாடு தான் சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் வந்து கிளாசரி கொடுத்துருக்காங்க. ஃபர்டைல்னால் வந்து ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ லாட் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் கிராப்ஸ். அதுதான் ஃபர்டைல்னால் வந்து ஒரு நிலத்தில் அந்த மண்ணில் வந்து நிறைய சத்து இருக்கும். அதனால் வந்து நிறைய பிளான்ட்ஸ் இல்லை நிறைய கிராப்ஸ் பயிர்கள் வந்து நம்மளால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும், பயிர் வைக்க முடியும்னு சொல்கிறாங்க, வைக்க முடியும். அபேண்டட்னா லெஃப்ட் வித்தவுட் கேர், ஒரு பராமரிப்பே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து அபேண்டட்னு அர்த்தம். அண்ட் விகரஸ்னால் வந்து ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங், ரொம்ப வலிமையாகவும் ரொம்ப வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கிறது தான் வந்து விகரஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டிஸ்கஷன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் டு நோ தான். ஸோ வென் டிட் த கார்டன் பிகம் அ ஹாப்பி பிளேஸ் ஃபார் த ஆத்தர். ஸோ த ஆன்சரும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அந்த 3 கொஷின்ஸ்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஆன்சர் வந்து த கார்டன் பிகம் அ ஹாப்பி பிளேஸ் ஃபார் த ஆத்தர் வென் his grandfather joined him. இதுதான் the first question. Second question, what are the 2 reasons the author gives for the plants moving towards grandfather? வந்து one reason the author gives for the plants moving towards grandfather may be light and warmth. The other reason may be that the plants wanted to be near grandfather. Third question வந்து why does the writer think that the people raise great show off? Even when there is no breeze, their broad-chested, slim-waisted leaf with spin-like tops determined to attract your attention and invite you into the shade. ஸோ இது 3 இந்த டிஸ்கஷன் ஆன்சர் வந்து ஜஸ்ட் டு நோ தான். நீங்கள் இந்த லெசனை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்றது. அண்ட் தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 2 போகலாம். Grandfather wasn't content with growing trees in a compound. During the rains, he would walk into the jungle behind the riverbed armed with cuttings and sapling which he would plant in the forest. So grandfather wasn't contentனா வந்து அவருக்கு அவ்வளோ வந்து மனநிறைவு இல்லை. அந்த காம்பவுண்ட்குள்ளே வளர்க்குற அந்த ட்ரீஸ் மட்டும் நிறைய ட்ரீஸ் வளர்க்கணுன்னு ஆசை. ஸோ டியூரிங் த ரெயின்ஸ் அவருக்கு வந்து மழை காலத்தில் என்ன பண்ணுவார்னா வந்து காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு வுட் வாக் இன் த ஜங்கல் பியாண்ட் ரிவர் பெட்டையும் தாண்டி வந்து அவருடைய கட்டிங் சாப்ளிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் அந்த ரிவரையும் கடந்து போய் அந்த காட்டுக்குள்ளே போய் கட்டிங்ஸ்னால் வந்து இப்போது செடி நடுறதுக்கு தேவைப்படுற விஷயம், அது மட்டும் இல்லாமல் அந்த செடியான சாப்ளிங்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவார் பிளான் பண்ணுறதுக்கு ஃபாரஸ்ட்லன்றாங்க. பட் நோ ஒன் எவர் கம்ஸ் ஹியர். ஐ ஹேட் ப்ரொட்டஸ்டட் த ஃபர்ஸ்ட் டைம் வி டிட் திஸ் ஹூ இஸ் கோயிங் டு சீ தெம். பட் யாருமே வந்து ஸோ இதுக்கு வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இங்கே யாரும் வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்ப்பை தெரிவித்தார். அவர் போய் அந்த செடி நடுறதுக்கு நம்ம இது பண்ணுறதுனால என்ன ஆக போகுது, த ஃபர்ஸ்ட் டைம் வி டிட் திஸ் ஹூ இஸ் கோயிங் டு சீ தெம், இது யார் பார்க்க போகிறா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து கிராண்ட்ஃபாதர் ரிப்ளை பண்ணியிருக்காரு, சி வி ஆர் நாட் பிளான்டிங் தெம் சிம்ப்ளி டு இம்ப்ரூவ் த வியூ. இது வந்து எல்லோரும் பார்க்கணும்,
எல்லாருக்கும் வந்து இது அழகாக தெரியணும். அதுக்காக நான் வந்து இதை பிளான் பண்ணல. we are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. இது நான் பீப்புள்ஸ்க்காக வந்து நான் வந்து மக்களுக்காக இது வந்து நான் நடலை. நான் நட்டது வந்து இந்த ஃபாரஸ்ட்காகவும் இந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ்க்காகவும் அங்கே வாழக்கூடிய அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ்க்காக தான் நான் இது வந்து நடுறேனே. அதுக்கு வந்து ஒரு ஃபுட்டு ஷெல்டர் கிடைக்கும் தான் நான் நடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அஃப்கோர்ஸ் மென் நீட் ட்ரீஸ் டூ ஈ ஹேட் இட். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து மனுஷங்களுக்கு வந்து ட்ரீஸ் தேவை டு கீப் த டெசர்ட் அவே, டு அட்ராக்ட் ரெயின், டு ப்ரிவென்ட் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வேஸ்டட் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே ஆர் ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் லீவ் அண்ட் சீடு. ஸோ மனுஷங்களுக்கு எதுக்கு இந்த ட்ரீஸ்லாம் தேவைப்படுதுன்னா வந்து இந்த பாலைவனத்தெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான், டெசர்ட்ஸை தவிர்க்கிறதுக்கு, நம்ம ரெயின் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. எந்த இடத்துல நிறைய வந்து ட்ரீஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து நிறைய மழையும் பொழியும், அங்கே மழை பொழியும்னு சொல்கிறார். டு ப்ரிவென்ட் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ரம் பீயிங் வாஷ்ட் அவே, இந்த ஏரி குளம் இந்த நீர்நிலைகள் எல்லாமே வந்து அழிஞ்சு போகிறதுல வந்து காப்பாற்றுறதுக்கு தான் நான் பிளான்ஸை நடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் மனுஷங்களுக்கு பிளான்ஸ் ட்ரீஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. அண்ட் ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் லீவ் அண்ட் சீடு, நம்மளுக்கு தேவைப்படுற அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற விஷயம் கூட நம்மளுக்கு வந்து ஃபாரஸ்ட்லேருந்து ட்ரீஸ்லேருந்து தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. எஸ் ஃபார் டிம்பர் டூ, நம்மளுக்கு டிம்பரும் வந்து அதுலேருந்து தான் கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து டிம்பர்னால் மரம். நம்மளுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க பொருள்கள், இந்த ஜன்னல் கதவு எல்லாத்துக்குமே வந்து மரம் தானே தேவைப்படுது. அதுக்கும் நம்மளுக்கு ட்ரீஸ் தான் தேவைப்படுது. பட் men are cutting down trees without replacing them. And if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஓகே நம்ம தேவைக்கு வந்து நம்ம கட் பண்ணுறோம், ஆனால் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்ல. ஒரு மரத்தை வெட்டினா அதுக்கு பதிலாக 2-3 மரத்தை நடணும். அட்லீஸ்ட் ஒரு மரத்தை ஆச்சும் அதுக்கு பதிலாக நடணும். ஆனால் நம்ம அது பண்ணுறதில்ல. இது இப்படியே நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் இந்த ஒரு ஹோல் வேர்ல்டே வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய டெசர்ட்டாக, ஒரு பெரிய பாலைவனமாக மாறப்போகுது அப்படின்னு அவர் சொல்கிறார். அண்ட் இது உண்மைதாங்க. நம்ம இப்படி தான் பண்ணிட்டுருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இப்படி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது தான். ஸோ இந்த லெசன் வந்து நம்ம இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ we should avoid cutting trees. And then the thought of a world without tree become a sort of nightmare to me. ஸோ என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த வேர்ல்டில் வந்து ட்ரீஸ் இல்லைன்னா வந்து அது ஒரு நைட்மேராக இருக்கும். நைட்மேர்னால் வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு கனவு. நம்மளுக்குலாம் சில டைம் இந்த பேய் மாதிரி கனவுலாம் வரல, அது மாதிரி வந்து அவருக்கு வந்து நைட்மேர் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு கனவாக அது இருக்கும் அப்படி சொல்கிறாரு அவருக்கு. And I helped grandfather in his tree planting with greater enthusiasm. And while we went about our work, he taught me a poem by George Morris. And இந்த ஆத்தரும் வந்து அவங்களோட கிராண்ட்ஃபாதருக்கு வந்து ட்ரீஸை பிளான் பண்ணுறதுக்கு எந்தசியாசம் ஒரு ஆர்வத்தோடு வந்து போய் ஹெல்ப் பண்ணார். அண்ட் அப்போது வந்து அவங்க 2 பேரும் அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ ட்ரீஸ் எல்லாம் பிளான் பண்ணுறப்போ வந்து அவரோட கிராண்ட்ஃபாதர் வந்து ஆத்தருக்கு வந்து ஜார்ஜ் மாரிஸ்ன்ற ஒரு போயட்டால் எழுதப்பட்ட ஒரு போயம் வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு. Woodman spared the tree, touched not single bough. In youth it sheltered me and I'll protect it now. Woodman spared the tree. நான் வந்து ஸ்பேர்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃப்யூச்சருக்காக வச்சுக்கிறது. இப்போ கெப் ஃபார் த ஃப்யூச்சர். இப்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து அப்பயே செலவு பண்ணாமல் ஃப்யூச்சருக்கு வந்து அது ஸ்பேராக எடுத்து வைக்கிறதுக்கு. டச் நாட் a single bough. போனால் வந்து கொம்பு கிளைன்னு அர்த்தம். அண்ட் தென் இன் யூத் இட் ஷெல்டர்ட் மீ அண்ட் I'll protect it now. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன பிளான்ட்டை நம்ம வளர்த்தோன்னா அதுக்கு வந்து நம்ம சின்னதாக அது ஒரு கொம்பு மாதிரி தானே இருக்குது அடிக்கால. அது வளர்க்குறப்போ அது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ஒரு ஷெல்டராகவே அது இருக்குது. அப்படி தான் வந்து அந்த ட்ரீ பாடுற மாதிரி ஒரு ட்ரீ வந்து மனுஷங்கக்கிட்ட பாடுற மாதிரி சொல்லுது. உட்மேன்னா அந்த மரத்தை வெட்டுறவங்க. ஸோ அப்படி வந்து இதை வந்து சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகெயின் said grandfather. They have been standing still for thousands of years, but there was a time when they could walk about like people. ஒன் டே வந்து இந்த ட்ரீஸ் எல்லாமே கூட நகர தான் போகுது அப்படின்னு கிராண்ட்ஃபாதர் சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து வருஷம் கணக்காக 1000 வருஷமாக வந்து எல்லாம் நின்றுட்டுருக்கு. ஆனால் மனுஷங்க மாதிரி அது ஒரு நாள் வந்து நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து வாக் அகெயின் மூவ் அகெயின் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து எப்படி சொல்கிறது, ட்ரீஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மூவ் ஆகிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஒரு கதை மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மனுஷன் பிஸி பாடின்றது வந்து செல்ஃபிஷாக இருக்கிறது, மற்றவங்க விஷயத்தில் வந்து இன்ட்ரப்ட் ஆகுது. ஸோ இந்த மனுஷன் வந்து அவனுடைய விஷயத்தை மட்டும் இல்லாமல் இந்த நேச்சரோடைய விஷயத்தெலாம் இன்டர்ஃபியர் ஆனதுனால வந்து இந்த நல்லா மூவ் பண்ணிகிட்டு இருந்த மரம் எல்லாமே வந்து ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி அவன் பண்ணிட்டான். ஒரு சாபம் மாதிரி அவன் கொடுத்துட்டான். ஒரு ஸ்பெல்னால்
அதுக்கு வந்து ஒரு கர்ஸ் மாதிரி அவன் கொடுத்துட்டான். ரூட்டிங் தெம் டு ஒன் பிளேஸ், ஒரே பிளேஸில் நிற்கிற மாதிரி அவன் வந்து ஒரு ஸ்பெல் மாதிரி போட்டுட்டான்னு சொல்கிறாங்க. அண்ட் தேவர் ஆல்வேஸ் ட்ரைங் டு மூவ், ஆனால் அது இன்னும் கூட வந்து மூவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. சி ஹவ் தே ரீச் அவுட் வித் தேர் ஆர்ம்ஸ், அதோடைய கரங்களால் வந்து அது எப்படி வந்து நகருதுன்னு பார்க்க தான் போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் சம் ஆஃப் தேம் லைக் த பேனியன் ட்ரீ வித் இட்ஸ் ட்ராவலிங் ஏரியல் ரூட்ஸ் மேனேஜ் டு கெட் குவைட் ஃபார். அண்ட் இந்த மாதிரி ஆலமரம் மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆலமரத்தோடைய வேர்களை வந்து நகர்த்திட்டு தான் இருக்குது. அது வந்து மூவ் பண்ணிட்டு தான் இருக்குது. அது வந்து நிலத்தை நோக்கி தான் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கு, அதோட ஏரியல் ரூட்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து நடக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வி ஃபவுண்ட் அன் ஐலாண்ட், ஏ ஸ்மால் ராக்கி ஐலாண்ட் இன் அ ரிவர், dry river bed. It was one of those river beds so common in the foothills which are completely dry in summer but flooded during the monsoon rains. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து அவங்க 2 பேருமே ஆத்தரும் சரி கிராண்ட் ஃபாதரும் சரி ஒரு ஐலாண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்மால் ராக்கி பாறைகளால் இருக்க ஒரு ஐலாண்டு, ஒரு தீவு, அது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ட்ரை ரிவர் பெட், ஒரு ஆரோடைய ஓரத்தில், இட்ஸ் லைக் ஆற்றங்கரை அந்த பகுதியில் ரொம்ப காஞ்சி போன ஒரு ஆறு, அந்த இதுவில் வந்து இட்ஸ் லைக் அதில் தண்ணியே வற்றி போன ஆறு. ஸோ அந்த ரிவர் பெட்டை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ரிவர் பெட் ஸோ காமன் இந்த ஃபுட்ஹில்ஸ், மலை அடிவாரத்தில் இருக்க ஒரு காமனான ஒரு ரிவர் பெட் தான் அதுன்னு சொல்லியிருக்காங்க. விச் ஆர் கம்ப்ளீட்லி ட்ரை இன் சம்மர் பட் ஃப்ளடட் டியூரிங் த மான்சூன் ரெயின்ஸ். அது வந்து ஈவன் தோ அது வந்து சம்மரில் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் மான்சூன் ரெயின்ஸ் அப்போது மழை காலத்து அப்போ அது வந்து வெள்ளத்தால் வந்து நிரம்பி இருக்கும்னு சொல்கிறாங்க. எ ஸ்மால் மேங்கோ ட்ரீ வாஸ் க்ரோயிங் ஆன் த ஐலாண்ட். இஃப் எ ஸ்மால் ட்ரீ கேன் க்ரோ இயர் செட் கிராண்ட் ஃபாதர் ஸோ கேன் அதர்ஸ். ஸோ ஒரு சின்ன ஒரு மேங்கோ ட்ரீ வந்து அந்த ஐலாண்டில் வந்து வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ட்ரீ வந்து அந்த ட்ரையான ஒரு இடத்துல வளர முடியும்னா செட் கிராண்ட் ஃபாதர் ஸோ கேன் அதர்ஸ், மிச்ச ட்ரீஸாலையும் வளர முடியும் அப்படி சொல்கிறேன். As soon as the rain set in while rivers could still be crossed, we set out with a number of tamarind, laburnum, coral tree, saplings and cuttings and spend the day planting them on the island. As soon as rains வந்து செட் ஆகிட்டோன்னே, அப்போ லைட்டாக வந்து தூரல் போட்டுருந்துச்சு, அந்த ரெயின்லாம் வந்து செட் ஆகிட்டோன்னா வந்து while the rivers could still be crossed, அந்த மழையோடைய தாக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சோன்னா வந்து ஆத்தரும் சரி கிராண்ட் ஃபாதரும் சரி டேமரின், லேபர்னம், கோரல் ட்ரீ, சாப்ளிங்ஸ் எல்லாத்தையும் நட ஆரம்பித்தாங்க. அண்ட் டேமரின்னா எல்லாருக்கும் தெரியும், புளிய மரம். அண்ட் லேபர்னம்ன்றது ஒரு எல்லோ ஃப்ளவரிஷ் பிளான்ட், அதோடைய ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் கோரல் ட்ரீ, சாப்ளிங்ஸ் அண்ட் கட்டிங்ஸ் அண்ட் ஸ்பெண்ட் த டே பிளான்டிங் தெம் ஆன் த ஐலாண்ட். அந்த ஐலாண்டில் போயிட்டு எல்லா ரெஸ்பெக்டிவ் இந்த டேமரின், லேபர்னம், கோரல் ட்ரீ எல்லாத்தையும் அந்த செடி கன்றுகள் எல்லாத்தையும் வந்து அவங்க நட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சில கட்டிங்ஸையும் நட்டாங்க. அந்த டேவே வந்து அவங்க அந்த ஐலாண்டில் பிளான் பண்ணுறது கழிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டூ யூ நோ த வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் ஹோம் டு நியர்லி 325 குளோபலி த்ரெட்டன் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. அண்ட் இங்கே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெஸ்டர்ன் காட்ஸுன்றது ஹோம் ஒரு 325 325 த்ரெட்டன்னா வந்து கூடிய சீக்கிரத்தில் அழியிற நிலமையில் இருக்க ஃப்ளோரா அண்ட் ஃபானா, இட்ஸ் லைக் இன்செக்ட்ஸ் குட்டி இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே, இந்த லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே ஃபானாவில் வரும். ஃப்ளோராவில் எல்லாமே இந்த ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி. அண்ட் இந்த பிளான்ஸ் எல்லாமே. வெஸ்டர்ன் காட்ஸுன்னா என்னென்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள், தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை தான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்னு குறிக்கிறாங்க. அதோடைய ஃபோட்டோ நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வந்து ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நியர்லி ஒரு வந்து ஹோம்னால் வந்து வாழ்விடமாக இருக்குது. 325 த்ரெட்டன்டு, இட்ஸ் லைக் அபாயகரமான நிலைமையில் இருக்க ஃப்ளோரா அண்ட் ஃபானா அதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் why do we need trees, list of 4 reasons that grandfather gives. So the answer வந்து we are planting trees for the forest and for the animals and birds, and they live there and need more food and shelter. So the trees help them. Besides, many need trees. We need trees to keep the desert away, to attract rain, to prevent the banks of river from being washed away, for fruit and flowers, leaf and seed. We need timber too. So second question வந்து why did the author help his grandfather plant trees? The thought of a world without trees became a sort of nightmare to the author, and so he helped his grandfather in his tree planting with greater enthusiasm. And third question வந்து what made grandfather plant saplings on the rocky island? And grandfather saw a dry riverbed on a small rocky island. The riverbeds are completely dry in summer but flooded during the monsoon rains. To make that rocky island a forest, he planted saplings and cuttings. The answer,
ஸோ இது ஜஸ்ட்டு உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக தான், நீங்கள் இந்த லெசனை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸரி. ப்ரொட்டஸ்டடுன்றதுக்கான மீனிங் வந்து அப்போஸ்ட் ஆர் டிஸ்அக்ரீட். ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எதிர்த்து போராடுறது, என்ன அதுக்கு வந்து நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் வந்து ப்ரொட்டஸ்டட். நைட் மேரே ஃப்ரைட்னிங் ட்ரீம். பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு கனவு தான் ஃப்ரைட்னிங் ட்ரீம், நைட்மேர். இன்டர்ஃபியரிங்னா வந்து ஸ்டாப்பிங். ஒரு விஷயத்தை வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறது, தடுக்கிறது, அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் 3 போகலாம். த மான்சூன் சீசன் வாஸ் த டைம் ஃபார் ரேம்லிங் அபவுட் அட் எவ்ரி டர்ன் தேர் வாஸ் சம்திங் நியூ டு see. மான்சூன் சீசன் மழைக்காலம் அல்லது பருவமழை காலம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சீசனில் வந்து அலைலாம் மோதும். ரேம்லிங்னா வந்து அலை மோதுதல் தான். ஸோ மான்சூன் சீசன் வந்து சரி, இந்த அலைலாம் கடலில் வந்து மோதுக்கோல, அதுதான். ஸோ அட் எவ்ரி டர்ன் தேர் வாஸ் சம்திங் நியூ டு see. நிறைய விஷயம் நம்மளால் புதுசாக பார்க்க முடியும். அவுட் ஆஃப் த earth and rock and leafless boughs, the magic touch of the rains had brought life and greenness. ஸோ அவுட் ஆஃப் இந்த earth மட்டும் இல்லாமல் இந்த ராக், பாறைகள், லீஃப்லெஸ் போஸ், ஸோ வந்து இந்த கிளைகள்லாம் வந்து இலையே இல்லாமல் இருக்கிறது, இலை உதிர்ந்து போகிறது, அண்ட் மேஜிக் டச் ஆஃப் ரெயின்ஸு. ஸோ இந்த மழை துளியால் ஏற்படுற இந்த இது தான் புதுமை தான் வந்து அவர் சொல்கிறார். அட் ப்ராட் லைஃப் அண்ட் க்ரீன்னஸ். இந்த உலகத்துக்கும் அந்த பூமிக்கும் வந்து ஒரு பச்சை பசேர்னு மாற்றிருக்கு அப்படி சொல்கிறார். யூ குட் see the broad leaved vines growing. Plants sprang up in the most unlikely of places. ஸோ இந்த மழை பெய்கிறப்ப தான் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போது சில வெயில் காலப்போ நம்ம எங்கே செடி வளர்க்குறோமோ அங்கே மட்டும் தான் வந்து செடிலாம் வளரும். பட் இந்த மழை காலத்தில் வந்து இந்த குட்டி குட்டி இடுக்குகள் அதுலேருந்து தான் வந்து பிளான்ட்ஸ் வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி அன்லைக்லி ஆஃப் பிளேசஸ் ஸோ சின்ன சின்ன ஈரத்தில் மழை துளியில் வந்து பிளான்ட்ஸ் வந்து வளரும் அப்படி சொல்கிறாங்க. பீப்புள் would take root in the ceiling. A mango would sprout on the windowsill. We did not like to remove them, but they had to go if the house was to kept from falling down. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பீப்புள், ஸோ அரச மரம் வந்து ரூட்ஸை வந்து சீலிங் அளவுக்கு கொண்டு போவோம். would take root in the ceiling. ஸோ ஒரு அவ்வளோ ஹைட்டாக வளரும்னு சொல்கிறாங்க. அதோடைய இட்ஸ் லைக் அதோடைய ஸ்டெம்ஸ் எல்லாமே அந்த கிளைகள் எல்லாமே சீலிங்கை டச் பண்ணுற அளவுக்கு வளரும். மேங்கோ would sprout on the windowsill. ஸோ அந்த மேங்கோ ஸ்ப்ரவுட் எல்லாமே வந்து ஸோ வந்து அந்த குட்டி குட்டி சீட்ஸ் எல்லாமே அந்த பொதுவாக வந்து பிளான்ட்டாக வளரும், அதான் ஸ்ப்ரவுட்ஸ். அது எல்லாமே வந்து இந்த விண்டோஸ்லாம் வந்து விண்டோடைய உட்பகுதி அந்த ஷெல்ஃப் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வந்து விழுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பிடிக்காததா, we did not like to remove them. நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா வந்து அந்த ஹவுஸே இடிஞ்சு விழுந்துடும்னு சொல்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் a tree, that's all right by me, said grandmother crossly. உங்களுக்கு வந்து மரங்களில் வாழணுன்னா அது என்னால் வந்து இப்படி பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு வந்து கிராண்ட்மதர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து அந்த ரூஃப் மரத்தோட நிழல், லைக் ஹேவிங் அ ரூஃப் ஓவர் மை ஹெட். ரூஃப் வந்து தலைக்கு மேலே இருக்கணும்னு இவருக்கு ஆசை தான். ஆனால் வந்து அதே ரூஃப் அந்த மரக்கட்டைகள் வந்து காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வெட்டப்படக்கூடியதாக இருக்கக்கூடாதுன்னு இவர் விரும்புகிறாரு. தென் கேம் டு த செகண்ட் வேர்ல்ட் வார் அண்ட் ஐ வாஸ் sent away to a boarding school. During the holidays, I went to live with my father in Delhi. ஸோ ஆத்தர் வந்து அவருடைய செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைமில் வந்து இவர் வந்து அவருடைய போர்டிங் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பப்பட்டார். டியூரிங் த ஹாலிடேஸ் வந்து இவர் வந்து அவருடைய ஃபாதர் டெல்லியில் இருக்கார், அவங்க அப்பா அவரை ஸோ அவர் வந்து அந்த ஹாலிடேஸ் டைமில் வந்து அவர் அப்பா கூட வந்து இருக்கிறதுக்கு அவர் போயிட்டார். மீன்வெல் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் சோல்ட் த ஹவுஸ் அண்ட் வென்ட் டு இங்கிலாந்து. அந்த சமயத்தில் வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அந்த பங்களா வந்து விற்றுட்டு இங்கிலாந்துக்கு வந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க. 2 or 3 years later I too went to England and was away from India for several years. And then அவர் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவரும் இங்கிலாந்து போயிட்டார். ஸோ ரொம்ப வருஷமாக அவர் வந்து இந்தியா விட்டு ரொம்ப தள்ளி ரொம்ப தூரமாக இருந்தார்னு சொல்கிறாங்க. நிறைய வருஷம் அவர் வந்து இங்கிலாந்துலேயே இருந்தாருன்னு சொல்கிறாங்க. Some years later I returned to Dehradun after first visiting the old house. I didn't change much. I walked out of town towards the river bed. சில வருஷம் கழிச்சு அவர் வந்து அவருடைய நேட்டிவான பிளேஸ் தேராடூனுக்கே ரிட்டர்ன் ஆகி அவர் வந்து அந்த ஓல்டு ஹவுஸை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போனார். அது அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அதுக்கு இல்லை. ஸோ he walked out of town towards the river bed.
அவர் அந்த டவுனை விட்டு தள்ளி போய் அந்த ரிவர் பெட்டை நோக்கி அவர் நடக்க ஆரம்பித்தார். இட் வாஸ் ஃபெப்ரவரி. ஆஸ் ஐ லுக்ட் அக்ராஸ் த ட்ரை வாட்டர் கோர்ஸ் மை ஐ வாஸ் இமிடியேட்லி காட் பை த ஸ்பெக்டாகுலர் ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த கோரல் ப்ளோசம். ஸோ அது வந்து ஃபெப்ரவரி மந்த். அந்த டைமில் வந்து அந்த வாட்டர் கோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. இம்மிடியேட்டாக உடனே வந்து அவருடைய கண் வந்து காட் பை த ஸ்பெக்டாகுலர் ரெட் ப்ளூம்ஸ் ஆஃப் த கோரல் ப்ளோசம். ஸோ அவருடைய கண்ணு வந்து இட்ஸ் லைக் ஸ்பெக்டாகுலர் வியக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த லெட் ப்ளூசம் அதை நோக்கி தான் வந்து அவருடைய பார்வை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஆஃப் த கோரல் ப்ளூசம். ஸோ அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ கோரல் ப்ளூசம்ன்றது வந்து கல்யாண முருங்கைன்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஒரு ரெட் கலர் ஃப்ளாரிங் அந்த பிளான்ட், ஸோ ட்ரீ. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது. இன் கான்ட்ராஸ்ட் வித் ட்ரை ரிவர் பெட் த ஐலாண்ட் வாஸ் அ ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். அதுக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்ட்னால் வந்து அதுக்கு எதிர்மறையாக வித் ட்ரை ரிவர் பெட், ஒரு ட்ரையான ஒரு வறண்டு போன ரிவர் பெட் ஐலாண்ட் வாஸ் அ ஸ்மால் க்ரீன் பேரடைஸ். ஸோ அந்த ஐலாண்ட் வந்து அவங்க நிறைய வந்து பிளான்ட்ஸ்லாம் நட்டாங்களே, அது வந்து ஒரு குட்டி க்ரீன் கலரில் இருக்க ஒரு பேரடைஸ், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குட்டியான அழகான ஒரு சாம்ராஜ்யமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. when I went up to the trees I noticed that some squirrels were living in them and a coal and a crow peasant challenged me with the mellow who are you. ஸோ அவர் வந்து அந்த ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்கிறப்போ வந்து அவர் வந்து சில அணில்களை பார்த்தாரு. ஸோ ஸ்குவிரல்ஸ்னால் அணில்ஸ், அது எல்லாமே வந்து அந்த மரத்துக்கு நடுவில் வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அண்ட் கோயெல்லாம் வந்து குயில்னு அர்த்தம். அண்ட் தென் க்ரோ பெசன்ட்ன்றது செங்காகம்னு சொல்லுவாங்க. அண்ட் சேலஞ்ச் மீ வித் மெல்லோ ஹூ ஆர் யூ. அந்த குயில் வந்து இவர் வந்து சேலஞ்ச் பண்ணிச்சான். அது வந்து குயிலோடைய வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதோடைய அழகான குரலை வச்சது வந்து ஹூ ஆர் யூ அது மாதிரி வந்து சொன்ன மாதிரி அவர் வந்து இட்ஸ் லைக் சிம்பலைஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் பட் த ட்ரீஸ் சீம் டு நோ மீ. அந்த ட்ரீஸ் ஒரு ட்ரீஸ்க்கும் வந்து ஒரு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தே விஸ்பர்ட் அமாங் தெம் செல்ஃப் அண்ட் பெக்கன் மீ நியரர். ஸோ அதுங்களுக்குள்ளேயே வந்து விஸ்பர் பண்ணிச்சுங்க, லைக் சைலண்ட்டாக பேசிக்கிச்சுங்கன்னு சொல்கிறாங்க. அதோடைய கைகளை நீட்டி இவரை கிட்ட அணைச்ச மாதிரி, கிட்ட கூப்பிட்ட மாதிரி, என்னை ஃபாலோ பண்ணுன்னு சொன்ன மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து அவர் நினச்சிக்கிறாரு, பெக்கன் மீ நியரர். ஸோ அண்ட் லுக்கிங் அரவுண்ட் ஐ நோட்டீஸ் தட் அதர் ஸ்மாலர் ட்ரீஸ், வைல்ட் பிளான்ட்ஸ் அண்ட் கிராஸஸ் had sprung up under their protection. அந்த பெரிய பெரிய ட்ரீஸோடைய பராமரிப்பில், அதோடைய பாதுகாப்பில் வந்து இந்த குட்டி குட்டி வைல்ட் பிளான்ட்ஸ், இந்த குட்டி குட்டி ட்ரீஸு கிராஸஸ் எல்லாமே ஸ்ப்ரங்கப் டக்குன்னு குவிக்காக அந்த எல்லாமே வளர்ந்துடுச்சு அப்படி சொல்கிறார். எஸ் த ட்ரீஸ் வி ஹேட் பிளான்டட் லாங் அகோ ஹேட் மல்டிப்ளைட். அவரோட கிராண்ட் ஃபாதர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த நட்ட எல்லா செடியும் மரக்கன்றுகளும் வந்து இப்போ பெரிய பெரிய மரமாக இருந்திருக்கு அப்படி சொல்கிறார். தே வேர் வாக்கிங் அகைன் இன் ஒன் ஸ்மால் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் அட் கேம் ட்ரூ. அண்ட் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு சின்ன இந்த உலகத்தோடைய ஒரு கார்னரில் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கிராண்ட் ஃபாதர்ஸ் ட்ரீம் கேம் ட்ரூ. ஆத்தரோடைய கிராண்ட் ஃபாதரோடைய கனவு வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இது ஒரு செம்ம அமேசிங்கான லெசன். ஒரு கிராண்ட் ஃபாதருக்கும் ஒரு கிராண்ட் சனுக்கும் இருக்க ஒரு நல்ல பாண்டிங். அண்ட் தென் எ பாண்ட் பிட்வீன் அ பீப்புள் அண்ட் எ பர்சன் அண்ட் நேச்சர். ஒரு மனுஷனுக்கோ இயற்கைக்கோ இருக்க ஒரு கனெக்ஷனை வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த லெசன் வந்து ஆத்தர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆத்தரோட பேர் வந்து ரஸ்கின் பாண்ட். ஸோ அபவுட் த ஆத்தர் பார்ப்போம். ஸோ ரஸ்கின் பாண்ட் இஸ் an award-winning Indian author of more than 500 books, short stories and essays and novels. ரஸ்கின் பாண்ட்ன்றவர் ஒரு இந்தியன் ஆத்தர். ஸோ அவார்ட் வின்னிங் நிறைய விருதுகளை பெற்ற ஆத்தர் அவருடைய கதைகளுக்காக. ஸோ அவர் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிறுகதைகள், அது மட்டும் இல்லாமல் எஸ்ஸேஸ் அண்ட் நாவல்ஸ்னால் புதினங்கள். அண்ட் he writes poetry and books for children as well as adults. அவர் வந்து குழந்தைகளுக்கான புத்தகங்களையும் எழுதுகிறாரு, பெரியவங்களுக்கான புத்தகங்களையும் எழுதுகிறாரு. he lived with his adopted family in Landor in Mussoorie in India. அவர் இந்தியாவில் தான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காரு, முசரின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில். அண்ட் he was awarded the Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. இந்தியாவுடைய சிவிலியன் அவார்ட்ஸான ஹையஸ்ட் டாப் 3 சிவிலியன் அவார்ட் பாரத் ரத்னா அண்ட் தென் பத்மபூஷன், பத்மவிபூஷன் அந்த மாதிரி இருக்க அவார்ட்ஸில் அவர் வந்து பத்மபூஷனை வந்து 2014 வாங்கியிருக்காரு. அப்புறம் பத்மஸ்ரீ விருதை 1999 வாங்கியிருக்காரு. அண்ட் இவர் தான் ரஸ்கின் பாண்ட். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து வாட் டிட் கிராண்ட் மதர்
feel about trees growing in the house. So grandmother felt that trees growing in the house made it look like a roof brought down by jungle. And second question வந்து why did the author leave down? So the second world war came so that the author left the town. Third question வந்து how did the grandfather's dream come true? And the answer is Thailand became a small green paradise. That's why the author grandfather's dream came true. And describe what the author saw when he went back to the island. And the answer is when the author went back to the island, it was like a small green paradise. He saw a red blossom of the coral blossom, red blooms of the coral blossom. Then he saw squirrels living in the trees and a quail, a crow pheasant, etc. The dream seemed to know the author. They seemed to become him nearer. So he saw a green forest on that island. ஸோ நெக்ஸ்ட் வந்து glossary. ஸோ ராம்ப்ளிங்னா வந்து வேண்டரிங்னு அர்த்தம். ஸோ ராம்லிங்னா வந்து அலைந்து தெரியுறது அப்படின்னா வந்து சுற்றி தெரியுறதுன்னு அர்த்தம். அண்ட் தென் ஸ்ப்ரவுட்னா அந்த வென் சீட்ஸ் பிகன் டு க்ரோ இன்டு ஸ்மால் பிளான்ஸ், குட்டி குட்டி சீட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன சாம்பிளிங்ஸால் எடுத்து தான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ். ஸோ ஸ்பெக்டாகுலர்னால் அந்த ஐ கேச்சிங், கண்களை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கிற விஷயங்கள். அண்ட் பெக்கண்ட் டு சிக்னல் வித் யோர் ஹேண்ட் டு ஆஸ்க் த பர்சன் டு கம் க்ளோசர் ஆர் ஃபாலோ. ஸோ ஹேண்ட்லேயே வந்து சிக்னல் கொடுக்குறது, இது மாதிரி பின்னாடி வந்து ஃபாலோ பண்ண அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் வந்து இங்கே ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. டிக் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன். அக்கார்டிங் டு த ஆத்தர் த டெண்டல் வாஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் grandfather because it ஸோ நீடட் லைட் அண்ட் வார்ம்த், அது கிடையாது. did not like the light and warmth, அதுவும் கிடையாது. wanted to be near grandfather, தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபோர்த்தும் கிடையாது, wanted to escape from the winter. and the grandmother had wanted the people tree cut down because கிராண்ட்மா வந்து அந்த பீப்புள் ட்ரீ அரச மரத்தை வந்து வெட்டணும்னு நினச்சாங்கன்னா வந்து இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக்ஸ் ஆஃப் த அவுட்டோர்ஸ். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன். grandfather helped grandma out with the gardening because he wanted to grow flowers to attract butterflies, second option. And then fourth question. The author did not want to plant saplings in the forest because no one would come to see them. And then grandfather felt planting trees would help the forest because the animals and birds would find it easier to live. Next, sixth one. When the author returned from England to Dehradun, he found grandfather's dream had come true because the forest covered the island. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரீட் த ஸ்டோரி ஆஃப் ஆன் யோர் ஓன், டிஸ்கஸ் இன் குரூப் அண்ட் கம்ப்ளீட் த ஸ்டோரி மேப் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரியை வந்து நீங்களே படித்து இந்த மேப் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எ grandfather built a bungalow and planted trees all around it. ஸோ செகண்ட் வந்து டியூரிங் த ரெயின்ஸ் grandfather walked into the jungle beyond the river bed to plant the trees. And next third one வந்து they found a small rocky island and saw a small mango tree in the dry island. ஸோ நெக்ஸ்ட் வந்து during the Second World War he sold his house and went to a boarding school in town. ஸோ ஈன்றது வந்து இங்கே ஆத்தர் ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து some years later the author returned and went to Dehradun. So he looked around and noticed some squirrel, quails, a crow, peasant, islands, also small green bird living there, paradise. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒர்க் இன் குரூப்ஸ் ஆஃப் ஃபைன் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒர்க் தான் வந்து. ஸோ டெல் த ஸ்டோரி இன் 10 சென்டென்ஸ். இந்த ஸ்டோரியை வந்து 10 சென்டென்ஸில் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அண்ட் இட்ஸ் யோர் ஒர்க் அண்ட் இட்ஸ் ஈஸி தான். அண்ட் தென் வந்து ரைட் அ சம்மரி பேஸ்ட் வந்து ஸ்டோரி மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுடைய ஒர்க் தான். ஸோ அதாவது இந்த ஸ்டோரி மேப், இந்த மேப் பார்த்தோம்ல, ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு சம்மரி மாதிரி கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டை டோன்ட் சே கொடுத்துருக்காங்க. நோட்டை ஸோ எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது அதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து who do you want to meet அப்படின்னு சொல்லக்கூடாது, whom do you want to meet. அதாவது whoன்னு சொல்லக்கூடாது, whomனு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. who ஃபார் சப்ஜெக்ட் அண்ட் whom ஃபார் ஆப்ஜெக்ட். whoன்றது சப்ஜெக்டை குறிக்குது, whomன்றது ஆப்ஜெக்டை குறிக்குதுன்றாங்க. இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் he or she யூஸ் who. இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் him or her யூஸ் whomனு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் he or she. ஸோ who வந்து he or sheன்னு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா who யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதுவே him or herன்னு சொல்கிறப்போ whomனு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷனுக்கு இப்போது
நீங்கள் யாரை மீட் பண்ணணும்னு கேட்டால் ஐ வாண்ட் டு மீட் ஹர் ஆர் ஐ வாண்ட் டு மீட் ஹிம்மு தானே சொல்லுவோம் நம்ம. ஐ வாண்ட் டு மீட் ஹி ஆர் ஐ வாண்ட் டு மீட் ஷீன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அதனால தான் வந்து whom do you want to meetனு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். who do you want to meet ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ and then வந்து did not you meet him yesterday, didn't you meet him yesterdayன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ் கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் verb like is, do or haveன்னு questions. ஸோ அதாவது கான்ட்ராக்டட் ஃபார்முன்றது இங்கே டிட் நாட்டோ டிடென்ட்டோ சேம் தாங்க. ஆனால் அதோடைய ப்ரொனவுன்சியேஷன் வேரி ஆகும். டிட் நாட், டிடென்ட்டு. ஸோ இங்கே வந்து ஓ வந்து இங்கே மிஸ் ஆகிருக்கு. அதாவது அங்கே ஒரு ஓ வந்து டிலீட் ஆகிருக்கு செகண்ட் சேல. ஸோ இதுதான் வந்து கான்ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ட்ராக்டட் ஃபார்மை தான் வந்து நம்ம கொஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு இன்ட்ராகேட்டிவ் சிம்பிள் கொஷின் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கொஷினுக்கு வந்து நம்ம கான்ட்ராக்டட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து how many luggage did you bring, how much luggage did you bring கொடுத்துருக்காங்க. யூஸ் how many for countable nouns and how much for uncountable nouns. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து how many luggage did you bring கொடுத்துருக்காங்க. ஸோ லக்கேஜ்ன்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் எப்படி சொல்கிறது, இட்ஸ் கலெக்டிவ் நான் அது மாதிரி. ஸோ மெனின்றது வந்து நம்ம கவுண்டபிள் எண்ணக்கூடிய அளவுக்கு யூஸ் பண்ணணும். அதுவே வந்து அன்கவுண்டபிள் நவுனுக்கு வந்து நம்ம மச்சு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து லக்கேஜ்ன்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஸோ வந்து how much luggage did you bring தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து வாட் கலர் do you want, ரெட் ஆர் க்ரீன், which color do you want, ரெட் ஆர் க்ரீன் கொடுத்துருக்காங்க. வாட் வந்து அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், வேறேஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸ். இங்கே நம்மளுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்குது. ரெட் இல்லைனா க்ரீனில் நீ உனக்கு எதை வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அன்லிமிட்டடாக ஆப்ஷன் கிடையாது. அன்லிமிட்டட் ஆப்ஷனுக்கு தான் நம்ம வாட் யூஸ் பண்ணணும். ஸோ இது 2த்தில் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ நம்ம விச் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் நவ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து vocabulary பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஆல்.